காலநிலை பாதிப்புகளுக்கால மீள புத்துயிர்க்கத்தக்க வகையில் இருக்கிற முறைகளை பயன்படுத்துகிற ஆட்களை நெட்வொர்க் பண்ண போகிறோம். அதாவது விவசாயிகளை, அதாவது காலநிலை பாதிப்புகள்லேருந்து மீண்டெழுகிற வகையிலான படிமுறைகளை பாவிக்கிற ஆக்கள். இதில் நாங்கள் 1 2 3 4 5 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். We have 5 strategies. First one is farmer group creation. ஸோ இது நான் முதல்ல இங்கிலீஷில் முடிச்சிருப்பேன், தமிழில் சொல்கிறேன். farmer group creation. So outcomes are experiential sharing and finding the RF mean resilient farmer. And climate crisis club. We are going to create the climate crisis clubs in the villages or in the farmer level. The key activity is finding the mentor farmer and create the platform to share the knowledges with other farmers. விவசாயிகள் குழுக்களை கிரியேட் பண்ண உருவாக்க போகிறோம். அதில் அவைகள் என்ன செய்யணும், ஒரு 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 வழிமுறையை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தினால், இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், நான் இந்த முறை ரிச் அண்ட் ஃபரோவில், அதாவது புட்டி பள்ளத்தில் வரம்புசால் முறையில் நான் உளுந்து போட்டேன்னா இந்த மலைக்கு எனக்கு உளுந்து அழியே இல்லை என்ற ஒரு தகவலை என்ற முறையை செய்து பார்த்த ஒரு விவசாயி அந்த தகவலை மற்ற விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு அவருக்கு ஒரு கிளப்பை உருவாக்கி அவர் அதில் பகிர்ந்து கொள்வார். பிறகு அவரை மாதிரி நிறைய விவசாயிகள் அதில் இணைஞ்சு கொள்ளுவினோம். அதுக்கான பிளாட்ஃபார்மை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேணும். அது வில்லேஜ் லெவல்லையே கிராமங்கள் ரீதியாகவே இருக்க வேணும், அல்லது விவசாயிகள் கழகங்களூடாகவே இருக்க வேணும். அதுதான் இந்த farmer group creation என்றதுல நாங்கள் சொல்ல வந்த விஷயம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். பிகாஸ் ஆஃப் our 2 generation farmers are here. One is elder farmers and other one is young farmers. So next generation young farmers are they are good with ICT and they are good with the mobile phones and other social media. So for the quick sharing and easy sharing and attractive sharing and multimedia sharing, we are going to create the social media groups. Through the social media groups, they can send all the messages to all other farmers. The digital platform என்று சொல்லப்படுகிற இந்த ஃபேஸ்புக் அல்லது சமூக வலைத்தளங்கள், டிக்டாக், யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கிறதன் மூலம் இந்த தகவல்கள் அடுத்த தெரியாத ஃபார்மர்ஸ்கிட்ட விவசாயிகளை கொண்டு சேர்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். இதுக்கு நல்ல உதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் விவசாயிகள், இப்போ எங்களுக்கு தமிழ் விவசாயிகள் இதுதான் எங்கள் அல்கோரிதமின் படி யூடியூப் எங்களுக்கு காட்டுது. அந்த விவசாயிகள் தாங்கள் செய்து பார்த்த 1/4 கிலோ நெல்லில் நான் 1 ஏக்கர் விதைச்ச நான் என்று ஆலங்குடி பெருமாள் என்ற ஒருத்தர் சொல்றார். அந்த பேரை எங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆயிட்டு. இன்னும் ஆலங்குடி பெருமாளை தெரியாது எங்களுக்கு, ஆனால் அவர் செய்த அந்த 1/4 கிலோ நெல் விவசாயம் அந்த விஷயம் எங்களுக்கு வந்திருக்கு. அவர் அங்கே யூஸ் பண்ணப்படுறது இந்த ரெசிலியன்ஸில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அப்போ அது நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நாங்கள் எப்படி என்று சொன்னால், this is about to create the climate value chain. Climate value chain mean this is include climate responsive producers and climate responsive manufacturers, climate responsive sellers, climate responsive consumers, and all other stakeholders of the value chain. That's why we are calling this as a climate value chain, CCR trade. Like fair trade, this is a concept. We don't know if it is available or not, but if it is not available, we are proud of this. Now we are launching. Right. Please clap me. Please clap for us. Okay. Okay. Thank you. Launch pannegile. Okay. Right. So climate crisis responsive rate. Climate crisis responsive trade, like fair trade. We are not committed in the fair trade. This is another trade certification, right? The outcomes are creating the climate responsive buyers and climate responsive producers and farmers. The key activities are knowledge transfer. This knowledge has to be transferred to the stakeholders, and implementation, and create the system
one day we will go to the United Nations and we will make this as a policy under the Sustainable 17 Goals. We have to do it. This is called as CCR grade. தமிழ்ல சொல்றேன். இதுல ஃபேர் ட்ரேட் கன பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு துன்பமும் நடக்க இல்லை, விலங்குகள் துன்புறுத்தப்பட இல்லை, அல்லது வேலைக்காரர் ஒழுங்கா பே பண்ண பட்டுச்சினம் என்றதை உறுதிப்படுத்தின ட்ரேட் தான் ஃபேர் ட்ரேட். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து எங்கள்ட ஜிஎம்பி அல்லது குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் கெப்பை விட வித்தியாசமானது. அந்த ட்ரேட் வந்து சுதந்திரமா ஒரு ரத்தமும் வேர்வையும் சிந்தாம நடந்ததுன்னு சொல்றதை உறுதிப்படுத்துகிற ட்ரேட் தான் ஃபேர் ட்ரேட். அதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு. யூரோப்ல ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் அங்கே ஒரு $10 அந்த ப்ராடக்ட்டுக்கு கூட கிடைக்கும். அப்போ அதே மாதிரியான ஃபேர் ட்ரேட் ப்ரீமியம் மாதிரி சிசிஆர் ட்ரேட் ப்ரீமியம் என்று சொல்லி நாங்கள் ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணி இந்த கிளைமேட் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூசரை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். சும்மா நாங்கள் சொல்லலாம், இப்படி நிறைய மாநாடு வைக்கலாம், நீங்கள் கிளைமேட் காலநிலை மாறுது, நாங்கள் நிறைய மாற்ற போகிறோம், அப்படி மாறணும் இப்படி மாறணும்னு சொல்லலாம். ஆனால் செய்கிற விவசாயிக்கு காசா ஏதாவது போக வேணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு பையர் ஹேஸ் டு பி ரெஸ்பான்ஸ். அவர் பையருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃபார்மர் உற்பத்தி செய்து கொடுத்து அவர் சாப்பிட்றவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் அவர் $5 $10 $200 $300 கொடுக்கலாம். இது நாங்கள் ஏன் சாத்தியம் இல்லை, சில பேர் நீங்கள் சாத்தியம் இல்லைன்னு யோசிக்கலாம். ஆனால் சாத்தியப்படுத்துகிறோம். இந்த ஐபிஎம்முக்களால் போகிற நஞ்சு குறைஞ்ச விவசாய உற்பத்திகள்ன்றதுல நாங்கள் செய்கிறோம். ஐ மீன் எங்கள்கிட்ட கம்பெனியால் நாங்கள் அதை செய்கிறோம். எங்களுக்கு பையர் பே பண்ணுறோம். நாங்கள் அதில் ஒரு சேர் நாங்கள் எடுக்கிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு ஒரு சேரை நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். இது சாத்தியமானது தான். அடுத்தது நாங்கள் கொஞ்சம் இந்த லொஸஸை பற்றி கதைக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 30-40% லொஸஸ் எங்களுக்கு வைல்ட் அனிமல்ஸாலையும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வருது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் லொஸஸை குறைக்கிறதுக்கும் ஸ்டோரேஜ் லொஸஸை குறைக்கிறதுக்கும் நாங்கள் கோல்ட் ஸ்டோரேஜில் மாதிரியான கிரெயின் ஸ்டோரேஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி நாங்கள் இதில் சொல்கிறோம். we are going to talk about the reduce the losses like post harvest losses and storage losses. Next one is for important to all above points, we have to give the proper knowledge to our school students. They are the potential persons. So we have to create we have to increase their participation. We have to revise their curriculum according to the climate resilience. Dr. Peradivaraja also said we have to rethink and revise everything. We have to revise the curriculum also of the curriculum of the school system also. We have to revise, including our university curriculum. Yes. The key activities are school CCR garden, climate crisis responsive garden, and climate CCR home garden models we have to promote, and this marketing opportunity also we have to create to them to increase their participation to the school levels. இவ்வளவு தான் இதையும் தமிழில் சொல்லிடுறேன். இந்த பள்ளிக்கூட மாணவர்களில் போய் வேலை செய்கிறது தான் எல்லாத்துக்கும் சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும், நிலத்தன்மையாக இருக்கும். அதால் நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள்ட்டையும் இந்த கன்செப்டை கொண்டு போய் அவையின் கரிக்குலங்களையும் அவையின் சிலபஸையும் நாங்கள் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவையலோட போய் வேலை செய்து அவையலூடாக இந்த அறிவு வந்து சமூகத்துக்குள்ளே வரலாம். ஒரு எவிடன்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னால், நான் பள்ளிக்கூடங்களை எல்லா நாடுகளும் பூட்டினவையில் கோவிடுக்குள்ளே, நான் பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சிருந்து தான் நான் நியூசிலாண்டை காப்பாற்றினான். அதோட அர்த்தம் பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சிருந்து எப்படி கோவிடுக்குள்ளே இருந்து தப்ப வேணும் என்ற நாலேஜ், எப்படி கை கழுவ வேணும், எப்படி நாங்கள் வாழணும் கோவிடோட என்ற நாலேஜை பள்ளிக்கூடங்களால தான், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளால தான் அவே அந்த நாலேஜை வீட்டை கொண்டு போனேன் என்று சொல்லி சொன்னா ஒரு ஜுவல் மீட்டிங்கில். அந்த மாதிரி ஒரு வேலையை நாங்கள் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதன் மூலம் செய்யலாம். நன்றி. Sorry? Climate crisis advocacy. Okay. Can we at least? Yes, sure. Because we want to change the policy. Yes. Okay. That's why I have added this the system change and UN policy like that. But climate change advocacy, the word we will add. Thank you for your contribution. So, and blueberry. That is a good idea. Okay, thank you. That's a good idea. Farmers organization oda idu eppadi connect பண்றதுன்னு நாங்க பார்ப்போம். Right. சார் சொல்றாரு இந்த சிசிஆர் கிளப்ஸ் வந்து நல்ல ஐடியா. டாக்டர் அரசேசர் சொல்லியிருக்காரு. நன்றி சார். இதை ஃபார்மர் ஆர்கனைசேஷனோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கணும்னு சொல்றார். உண்மை அது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபார்மர் ஆர்கனைசேஷனும் நிச்சயமாக இந்த இந்த கிளைமேட் கிரைசிஸ் கிளப்பும் ஒன்றா இருக்கக்கூடாது.
ஒன்றா இருக்கக்கூடாது, கட்டாயம் அது ஒன்றா இருக்கக்கூடாது, கட்டாயம் மெம்பர்ஸ் வேறையா தான் இருக்க வேணும். ப்ரொவின்சியல் ஆமாம் ஓகே ப்ரொவின்சியல் கிளைமேட் யூனிட் ஓகே ஓகே இந்த கிளப் இருக்குது இந்த கிளப் அப்டேட் பண்ணியிருந்தால் ஓ சூப்பர் சார் சூப்பர் ப்ரொவின்சியல் கிளைமேட் யூனிட்டோட நாங்க இதை கொண்டு ஜாயின் பண்ண வேணும் ஸ்மால் குரூப் கேன் கோ அண்ட் ஃபார்ம் திஸ் கிளைமேட் கிளப் if those people can come in together குரூப்ல இருக்கிறதா நம்ம செய்யணும் மண்டி இல்ல அதான் சார் சொன்ன வராது ரெண்டும் வேற வேறையா இருக்கும் ஓ எல்லாரும் வேறையில Thank you, sir. This can penetrate the reality to the society. Yes. Thank you for your appreciation. Oh. Angala, easy to penetrate, adapt. Oh. Students same, agriculture students same involve பண்ணலாம். Oh. Innovative farmers should be there. Thank you, miss. Thank you. Any other comments or suggestions for us, please? ஏதாவது புது இப்ப பயிர்ந்த மாதிரி வேற ஏதாவது உங்கள்ட்ட இருந்து இருக்கா? நன்றி. Thank you.